இந்த பொடி வந்து ஒரு மல்டி பர்பஸ் பொடி தாங்க. தொண்டை வலி, இருமல், சளி, தும்மல், காய்ச்சல், உடம்பு வலி அந்த மாதிரி இருந்தாலும் சரி, தலைவலி இருந்தாலும் சரி, உண்மையிலே எங்கள் வீட்டில் நான் பயன்படுத்திக்கிற இந்த பொடி தாங்க. இது வந்து பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன். அதுக்காக ஹாஸ்பிட்டலுக்குலாம் நாங்கள் போகாமல் இருக்கட்டும், எல்லாமே செய்வோம். ஆனால் கைவசம் இந்த பொடி இருக்கும். எப்போனாலும் ஒரு பிஞ்சு வாயில் போட்டு கூட வெந்நீர் ஊற்றி குடிச்சுக்குவோம், இல்லை கொதிக்க வச்சு குடிப்போம், பாலில் போட்டு குடிப்போம். நம்ம பழைய வீடியோலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் பாலில் கூட நான் பால் காய்ச்சும் அதில் கொஞ்சம் போட்டிருப்பேன். காஃபி போடணுன்னா அதில் போட்டிருப்பேன். இப்போ இடிக்கிற பொடிகள்லாம் 9 பொருள்கள் தான் போடுறேன். இது வந்து 26 பொருள் பட் எனக்கு இப்போ ஞாபகமே இல்லை. ஏன்னா பழைய வீடியோஸ் நிறைய டெலீட் ஆகிடுச்சுங்க. இல்லை 2 கிளிப்பிங்ஸ் மட்டும்தான் இருக்குது. அதில் உள்ளதை மட்டும் தான் நான் ஓரளவு பேசிகிட்டு இருக்கேன். மற்றபடி பொருள்கள் கலெக்ட் பண்ணதெல்லாம் நிறைய தனித்தனியாக வீடியோ எடுத்து வச்சுன்னு காணாப்போச்சு. இப்போ இதில் வந்து வெத்தலை, வேப்பிலை, அருகம்புல், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஓமவல்லி இலை, கற்பூரவல்லி, ஓமவல்லி கற்பூரவல்லின்னு சொல்லுவேன், அது தூதுவளை, இந்த மாதிரி இலைகள்ங்க. இதில் பார்த்திங்கன்னா மிளகு, சீரகம், ஓமம், அடுத்தது இந்த பட்டை, கிராம்பு, அந்த மாதிரி போய்ட்டு மல்லி விதை, நிறைய 26 பொருள் இத்தனையும் சொல்ல முடியாது. ஏன்னா கொஞ்சோடு தான் இருக்குது, இதில் எப்படி பேசுன்னு தெரியல. அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழத்தூள், ஆரஞ்சு தோல், மாதுளம்பழத்தூள், இந்த மாதிரி நிறைய வகைகள் எல்லாமே போட்டுங்க. நல்லா நிழல் காய்ச்சல்லாம் காய வச்சுட்டு திரும்ப அரைக்கிறப்ப கொஞ்சம் நேரம் வெயிலில் போட்டு ஆற வச்சு திரும்ப அதை மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுருங்க. இது வந்து எப்போனாலும் நாங்கள் வாயில் போட்டு ஒரு சப்பி தண்ணி குடிச்சிருவோம், வெந்நீர் குடிச்சிருவோம், இல்லை பச்சை தண்ணி கூட குடிச்சிருவோம், இல்லை கொதிக்க வச்சு கஷாயம் மாதிரி போட்டு குடிப்போம், இல்லையா பாலில் ஒரு பிஞ்சு போட்டு குடிப்போம். இது கைவசம் இருக்கும். இதில் மஞ்சள் இலை இருந்தால் போட்டுக்கலாம், இல்லை மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இது சூப்பரான பொடிங்க. இதை வந்து நல்லா வெடித்து இலைகள்லாம் தண்ணி போக காய வச்சு, நிழல் காய்ச்சலாம் காய வச்சு, அப்புறம் அரைக்கிறப்ப வெயிலில் போட்டு எடுத்து அப்புறமா பவுடர் பண்ணணுங்க.